ஹாய், குட் மார்னிங். இது நம்ம வீட்டு தக்காளி செடி. செடி பார்க்குறதுக்கு நோஞ்சான இருந்தாலும், ஒரு செடியிலிருந்து 8, 9 காய்கள் வரைக்கும் கிடைச்சிது. ஆ இந்த காய்கள எடுத்ததுக்கப்புறமா, அடுத்த தளிர் வந்து புதுசா காய்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உரம் மட்டும் போட்டு குடுத்துக்கிட்டே இருக்கணும். இது எல்லோ கலர் தக்காளி, சின்னதா இருக்கும். இத நான் சமையலுக்கு எடுத்துக்கல. இது சாலடா மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டுருக்கேன். என்னோட வீட்ல இந்த அத்தி செடிகள் இருக்கு. இந்த அத்தி செடியில காய்கள் வந்து சூப்பரா வருது. ஆனா வந்து பழங்கள் சீக்கிரமா பழுக்க மாட்டேங்குது. நம்ம ஊர்ல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற ஒரு பச்சை மிளகாய் இது. இது நாங்க சாம்பார், தீயல் இந்த ரெசிபீஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இன்னும் சில பல ரெசிபீஸுக்கு யூஸ் பண்ணுவோம். இது இந்த வாட்டி இந்த சீசன் போல நெறைய காய்கள் வந்து குடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம வீட்டு கத்திரிக்காய் செடியிலயும் ஒரு சில கத்திரிக்காய்கள் வந்து காய்ச்சிருக்கு. அப்புறம் இந்த பாவக்காய் இதை பற்றி சொல்லியே ஆகணும். இது வந்து நாங்கள் நட்டதில்ல. தானாகவே விதை விழுந்து முளைச்ச செடி. 2 செடி இருக்குது. சின்ன சின்னதாக பூக்கள் வச்சு காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு காய் பெருசாக இருக்குல்ல, இது வந்து முதல்ல வந்த காய். அதுக்கு ஊடாலேயே ஒரு தக்காளி செடி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது பழைய வீடியோ. இந்த பாகற்காய் செடியிலேருந்து நாங்கள் எக்கச்சக்கமாக பாகற்காய் அறுவடை செஞ்சு எடுத்துட்டோம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன்.